பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நடிகார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறந்த விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கா, சண்டை சச்சரவா இருக்கா, ஒரு வறுமை இருந்து கொண்டே இருக்கா, ஏழ்மையாதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நமக்கு தோன்றது மட்டும் இல்ல, நம்ம சூழ்நிலையே என்ன பண்ண உணர்த்தி கொண்டே போகும். நம்ம இருந்ததை விட குறைஞ்சிட்டு போறோமே, நம்மளால முன்னேற முடியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் இருக்கா? அப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை முசீபத்தையும் போக்குறதுக்கு இதை செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல உப்பு எடுத்து வைங்க. 7 இடங்கள்ல உப்பு எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அந்த முசீபத்து, அந்த வறுமை, அந்த தரித்திரம், ஏழ்மை, கடன் அனைத்துமே விலகி போகும். நம்ம உப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்தெல்லாம் கண்டுபிடிச்சது இல்ல, அதெல்லாம் பல்லாயிரம் வருடத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. ஆரம்பத்திலே சில அமல்கள்லாம் செய்யும்போது, வஜிஃபாக்கள்லாம் செய்யும்போது உப்புலதான் செய்வாங்க. அப்ப உப்புக்கு ரொம்ப ஒரு மதிப்பு இருக்குது. எப்பயுமே பாத்தீங்கன்னா உப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சாப்பாட்டுடைய சுவையை கூட்டுவதற்கும் இன்றியமையாத ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துவதற்கும் உப்பு தேவைப்படுது. அது என்ன விஷயமா இருக்கலாம். சுத்தப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உப்பு வச்சுதான் அப்பெல்லாம் சுத்தப்படுத்துவாங்க. 2வது உப்பை வச்சுதான் பதப்படுத்துவாங்க. சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய கெட்டதை நீக்கிறது, பதப்படுத்துறது அப்படிங்கிறது அதுல இருக்கிற நல்லதை தக்க வச்சுக்கிறது. அப்போ ஒரு உப்புக்கு கெட்டதை நீக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, நல்லதை பக்குவப்படுத்தி அதை வச்சுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. உங்களுடைய அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்டை வீட்டினராகட்டும், இல்ல யாரா வேணா இருக்கலாம், நம்ம மேல ஒரு பொறாமையா இருப்பாங்க, ஒரு வைத்தறிச்சலா இருப்பாங்க, ஒரு கந்திஷ்டி, ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஜின்களுடைய ஊசலாட்டங்கள், இன்னும் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு முசீபத்தான ஒரு நிலைமையிலேயே நம்ம இருந்து கொண்டிருப்போம். அது அனைத்துமே இந்த உப்பு போகும். அதனாலதான் உப்பை வச்சு இதை செய்யணும்னு சொல்றோம். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கல் உப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். நம்ம தூள் உப்பு எடுக்கும் போது அதை நம்ம எங்க வச்சாலும் அது என்ன ஆயிரும் உங்களுக்கே தெரியும், அது பறந்து போயிரும், இதெல்லாம் ஆயிரும். ஒரு மாதிரி கல் உப்பு மாதிரி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த பறந்தெல்லாம் போகாது. நம்ம எடுத்து செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா கல்லுப்பு சொல்றோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்ப தொழிலுக்கும் சேர்த்து நம்ம இதை என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். முதல்ல இது எப்படி வீட்டுக்கு செய்யணும்னு சொல்றேன். கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு கையில எடுத்தா நமக்கு நல்லா கண்ணுல பார்த்தா நல்லா தெரியற அளவுக்கு, நம்ம கல்லுப்புலயே கொஞ்சம் உறுதியா இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுங்க, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல வீட்டுடைய முகனைகள்ல தான் வைக்கணும். அதுவும் நம்மளுடைய என்ட்ரி, அந்த சிலருக்கு ஹால்ல தான் என்ட்ரி ஆகும். சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி என்னவா இருக்கும், ஒரு மாதிரி சின்னதா பால்கனி மாதிரி இருக்கும், ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடம் டைரக்டா நீங்க ஹால்குள்ள வர மாதிரி இருந்தா அங்க வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணி இந்த பால்கனி சிட் அவுட்ல இருந்தா அந்த மாதிரி இடத்தை தாண்டி வர மாதிரி தான் அதை நீங்க வைங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன பால்கனி மாதிரி வந்துட்டுதான் ஹால் வரும். அதனால பால்கனி, அதுக்கப்புறம் ஹாலு, அதுக்கப்புறம் பெட்ரூமு, கிச்சனு, வராண்டா, இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு தனியா மாடி இருந்தா அங்க வைக்கலாம். இப்ப நமக்கு தனியா கார் செட் இருக்கு, நம்மளுடைய ஏரியா தான், நாம தான் கீழே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு சுத்தி இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கிற இடம், பின்னாடி இருக்கிற இடம் நம்ம வைக்கலாம். இல்ல பொதுவான இடமா இருந்தா பொதுவான இடத்துல நீங்க வைக்க தேவையில்லை. அதை எங்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மறைவான இடத்துல வச்சிடலாம். ஏன்னா கல்லுப்பெல்லாம் 1, 2 எல்லாம் கண்ணுக்கே யாருக்குமே தெரியாது. ஒரு பெரிய கல்லுப்பு எடுத்து நீங்க வைக்கணும். எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப்ல என்ன பண்ணுங்க வச்சிருங்க. நீங்க நம்ம கீழே வச்சோம்னா கண்டிப்பா நம்ம கூட்டம் போதே கூட்டி தள்ளிடுவோம். அந்த மாதிரி ஒரு ரூம்ல ஒரு ஸ்லாப் இருக்கா, அந்த இடத்துல மூலையில இதை வச்சிருங்க. அந்த மாதிரிதான் வீட்டுடைய எல்லா பகுதியிலுமே வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா, வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா 2 குல் சுறா, குல் அவுது பிரபின் நாசும், குல் அவுது பிரபில் ஃபலக்கும். இது 2யுமே நீங்க என்ன பண்ணணும், 11 முறை ஓதணும். 7 உப்பு எடுத்து முதல்ல இது 2யுமே நீங்க 11 முறை ஓதி அதுல ஊதி கொள்ளுங்க. இது 2மே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியே போக்கும். முக்கியமா இந்த சூறாவே பாதுகாப்பிற்கான சூறாதான். எந்த வீட்டில் இந்த சூறா ஓதப்படுதோ அந்த வீட்டில் ஷைத்தான் என்ன பண்ண மாட்டான், நுழைய மாட்டான். இன்னும் அந்த வீட்டில் எந்த ஒரு கெட்ட ஊசலாட்டங்கள், ஒரு ஏழ்மை, வறுமை, முஷிபத் தங்காது. அதனால இந்த 2 சூறாவை 11 முறை நம்ம ஓதி அதுல ஊதிட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பை எடுத்து என்ன பண்ணும், நம்ம வீட்டுடைய எல்லா பகுதியிலையும், ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லா இடத்துலயுமே, பாத்ரூமை தவிர மத்த எல்லா இடத்துலயுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு கார்னர்ல ஒரு முகலையில இருக்கக்கூடிய ஸ்லாப் மேல வச்சிருங்க. அதுல இந்த குல்லாவது பிரபின்னா சூறா இருக்கு பாருங்க, இது மனிதர்களால வரக்கூடிய கந்தஷ்டி, பொறாமை, போட்டி, இதை போக்கும். அதே மாதிரி பார்த்தா குல்லாவது பிரபின் ஃபலக் இருக்கு பாருங்க, அது அல்லாஹுடைய படைப்பினங்களால வரக்கூடிய தீங்கை போக்கும். ஜின்கள், ஷைத்தான், இதனால வரக்கூடிய தீங்கு, காலை நேரத்தில் வரக்கூடிய முஷிபத், மாலை நேரத்தில் வரக்கூடிய முஷிபத், இருட்டு நேரத்தில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி நம்ம கண்ணு தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல, அதையெல்லாமே ஃபலக் சூறா தீர்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது கூட நபி அவர்கள் ஓதுனது எது? இந்த குல்சுராவை தான் ஓதி இருக்காங்க. ஏன்னா இது சூனியத்தையும் போக்கும். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வேற இருக்கு. கமெண்ட்ல எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா சொல்றாங்க. அந்த கெட்டதும் உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல, உங்க கடையா இருந்தா உங்க கடையில ஏதோ ஒரு இடத்துல புகனையில ஸ்லாப் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த 7ல 1 எடுத்துட்டு போய் அங்கேயும் நீங்க வச்சுக்கலாம். தொழிலையும் ஒரு அபிவிருத்தி ஏற்படும். இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியாக பராத்துக்கு செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாம் கொண்டுதான் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.